செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ரூச் ஒர்க்கு. அதுக்கு வந்து இதை மாதிரி பேர்ல் பீடு தேவைப்படும். இந்த பேர்ல் பீடு பார்த்திங்கன்னா இதை மாதிரி சரமாக கிடைக்கும், அதில் வாங்கிக்கிங்க. அப்போ தான் ஷைனிங்காக இருக்கும், போடுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல போட போகிறோம் டிசைட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு கிரேப்ஸ் மாதிரி நீங்கள் மணியை கோத்து எடுக்க வேண்டியதான். இந்த கோத்து எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் கிடையாது. மேலே நிறையாவும் கீழே கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடும். கிரேப்ஸ்லாம் அடிக்கிறப்ப பார்த்தீங்களா, மேலே கொத்து கிரேப்ஸோட கொத்து எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் நம்ம கோக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் 5, 4, 3, 2, 1 அந்த ரேஷியோலையும் கோக்கக்கூடாது. அப்படி கோத்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருக்காது, அது வேறு மாதிரி லுக் கொடுத்துரும். இதை மாதிரி கண்ணாப்பண்ணு தான் நான் கோக்கணும். ஆனால் மேலே கொஞ்சம் அடர்த்தியாகவும் கீழே வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி மாற்றி அப்படி கோத்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் கோத்துட்ருக்கேன் பாருங்கள், மேலே கொஞ்சம் அடர்த்தியாக வருது, கீழே போக போக அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பீடை நம்ம கோத்துக்கணும். கவுண்டிங் வச்செல்லாம் கோத்துறாதீங்க. இதை மாதிரி நீங்களே கோத்தினாலே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். இதை மாதிரி கோத்த அப்புறம்ளுக்கு சென்டரில் வந்து கோல்டன் கலர் பீடு வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று கோத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் கோத்து முடிக்க போகிறேன். இதை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. கண்ணாப்பண்ணான்னு கோருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ சென்டரில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு கோல்டன் பீடு வந்து கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா கேப்லேயும் கொடுத்துடாதீங்க. அதிகபட்சம் ஒரு 6 பார்த்துங்க, அதுக்கு மேலே கொடுத்துடாதீங்க. ஏன்னா நிறையாவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் இதுமாரி கோல்டன் பீட் கொடுத்து நீங்கள் கவர் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் கோத்து எடுத்திருக்கேன். மேலே கொஞ்சம் அடர்த்தியாகவும் கீழே வரப்போ கொஞ்சம் கம்மியான அடர்த்திலையும் கோத்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம கோல்டன் பீடு வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி கோத்து எடுத்துங்க. கோத்து எடுத்தப்பறம் பேக் சைடு வந்து நாட் போட்டுங்க. நாட் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எப்படி போடுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நார்மலாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு போட தெரியலனா நான் ஜஸ்ட்டு முடிச்ச மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் டைட்டாக போட்டு எடுத்துங்க, அவ்வளோதான். அப்பயும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பிரிஞ்சிடும் அப்படி பயமாக இருந்துச்சுன்னா பேக் சைடு வந்து நீங்கள் கம் போட்டு கூட கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். அது பிரிஞ்சு வரவே வராது. B7000 கம் யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கார்மெண்ட்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க நேரில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ரூச் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் இது போடலாம். இது ப்ளைனாக இருக்குது, சாரியில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றப்ப கூட இதை நீங்கள் போடலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கர்தானா எடுத்து கோக்க போகிறேன். நான் கர்தானா வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இன்னொரு டைப்பு. எப்படி கர்தானா கோக்குறது, இது இன்னொரு டைப் சொல்லித்தரேன், பாருங்கள். இப்போ நீட்டுக்கு கர்தானாவை ஃபஸ்ட்டு கோத்து எடுத்துங்க. கோத்து எடுத்துட்டு நீங்கள் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி இறக்கிக்கிங்க. இறக்குனப்புறம் பார்த்தீங்கன்னா கர்தானா வளையும், இப்படி வளையக்கூடாது. நான் முன்னாடி ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேனையா, அதை மாதிரி போட்டிங்கன்னா வளையாது, இதை மாதிரி போட்டால் வளையும். அப்போ இப்படி வளையாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, கர்தானாவோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளைஞ்சி வராது. பாருங்கள், இப்போ கர்தானாவோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் இந்த சைடில் கோத்து அந்த சைடில் பாருங்கள் இதை மாதிரி நாட் போட்டு எடுக்க போகிறேன். இப்படி போட்டு எடுக்கிறப்ப கர்தானா வந்து உங்களுக்கு வளையாது, அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பெருசாக கோக்கிறப்ப இதை மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். இதை மாதிரி கோத்து எடுத்துங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்லையுமே நீங்கள் போடலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன், செல்வி P951. நீங்கள் என் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ஒரு மாதிரி கிளை மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் அங்கங்கே ஒன்று கொடுக்குறேன். இந்த சைடு ஒரு கர்தானா, அந்த சைடு ஒரு கர்தானா, அதுமாரி கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். இது நார்மல் ஸ்டிச்சு தான். கீழேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துங்க, அதில் ஒரு கர்தானா கோத்துக்குங்க. அந்தாண்ட ஊசியை கீழே இறக்குனிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நார்மல் ஸ்டிச்சஸ் தான் இது. இதை பாருங்கள், இதை மாதிரி கர்தானாவை கோத்து எடுத்துங்க. இதுமாதிரி நீட்டுக்கு போட்டு எடுத்துங்க. இதுமாரி ஒரு லைன் பண்ணிட்டு போடாமல் 2 லைனாக போடுறப்ப கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைனும் போட போகிறேன். இதை மாதிரி இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று கர்தானாவை கோத்து எடுத்துங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து கேளுங்க, உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன்.
இல்லை வேறு ஏதாவது ப்ரூச் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாகவும் இருக்கும். சில ப்ளவுஸ்க்கு வந்து என்ன போடுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இதை போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி நான் 2 கலர் கொடுத்து எடுத்திருக்கேன். இதை நெக்லைனில் வந்து நீங்கள் ப்ளவுஸில் நெக்லைன் நீட்டு கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்லைனில் ஒரு 3லேருந்து 4 கொடுக்கலாம். அது கையில் வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கொடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரிச் லுக் கொடுக்கும் அது உங்களுக்கு. ஏன்னா அந்த பீடோட பவர் அப்படி. ஏன்னா அது வந்து ஷைனிங்காக இருக்கும் அந்த பீடு சொன்ன இல்லையா, அதை மாதிரி பீடை பார்த்து வாங்கிக்கிங்க. சரமாக இருக்கும், அதில் வாங்குங்க. பேக்கெட்டில் உள்ள வாங்கினீங்கன்னா அந்த ஷைனிங் இருக்காது. இது கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் இது வந்து ரிச் லுக் உங்களுக்கு கொடுக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.